ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம். சும்மா ஜோக் பண்ணேன். ஓகே, ஸோ குட் மார்னிங் எவ்ரிவன். இது vlogன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஜஸ்ட் ட்ரைவ் டு ஆஃபீஸ். கேமரா யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, ஸோ எல்லாமே சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் வார்ம் அப் ஆட்டோ. அது இன்னொரு வண்டி கைஸ், அது ஃபுல்லாக இன்ஜின் போயிட்டு இருக்குது. ஸோ அது ரெடி பண்ணோம். எங்கெங்க இன்ஜின் ரெடி பண்ணதுக்கே 10,000 கேட்குறான். வண்டிக்கு கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கிக்கரை ஜாம் ஆகிட்டு இருக்குது, ஃபுல்லி இன்ஜினே ஜாம் ஆகிட்டு இருக்குது. இன்ஜினில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது ரெடி பண்ணோம். ஆஃபீஸ்க்கு டெய்லி யூஸ்க்கு அது ஆகிறதுல கைஸ், அதுதான் பிரச்சனை. எனக்கு எப்படிதாலும் 10 நிமிஷம் ட்ராவல் இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு. 10-15 நிமிஷம், மோஸ்ட் ப்ராபப்ளி 10 to 15 minutes தான் எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு. சீக்கிரம் ரீச் ஆகிடுவேன். அட் சேம் டைம் லேட்டாகவும் ரீச் ஆகுவேன். சீக்கிரம் ரீச் ஆகிடுவேன் இந்த சென்ஸ், எனக்கு பொறுத்தவரை 15-20 minutesல ரீச் ஆகிடுவேன். பட் ஆஃபீஸ்க்கு போகிறது எப்போதுமே லேட் தான். தட் அது சேஞ்ச் பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனை. அவ்வளோ சீக்கிரம்னா ஏந்திரி என்னென்னா பண்ணு போயிடுச்சு. ஃபியூல் வேறு இல்லை, போய்ட்டு ஆஃபீஸ் வைக்க வரும்போது பார்த்துக்குவோ. ஓகே, ஸோ கிளம்பலாம். இன்றைக்கி vlog தமிழில் தான் இருக்க போகுது. ஸோ பார்த்துக்குவோம். நேற்று பண்ணேங்க இது ஒரு vlog பண்ணேன் நேற்று, லைக் ஆஃபீஸ் போகிறது. ஏன்னா ஃபன் பார்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, யூஸ்வலி மாஸ்க் போட்டு ஓட்டி பழக்கம். இது என்னது, மாஸ்க் இல்லாத அர்த்தம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் எனக்கு. நாட் ஷூர் அபவுட் அதர்ஸ், பட் எனக்கு அப்படி இருக்குது. தாட் ஆஃப் வேரிங் அ மாஸ்க். ஆனால் அது வாய்ஸே ஒரு மாதிரி இது பிடிக்கவே இல்லை. எல்லாம் டிலீட். சரி இன்னைக்கு போடலாமே இன்னைக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிருந்து. ஸோ ஆஃப் டு ஆஃபீஸ். இது நான் டெய்லி போகிற ரூட்டு தான் கைஸ். பட் ஆனாலும் கல்லியில் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஹிமாலயன் வச்சுங்கிறவங்களுக்கு இல்லை வேறு பெரிய பைக்ஸ் வச்சுங்க. பிகாஸ் கலியில் போகிறீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு கேர் செகண்ட் கேர் தாண்டவே முடியாது, அதுதான் பிரச்சனை. ஹைவேல போகலாம், பட் ஆஃபீஸ் டு ஹைவே என்ன ஆகுதுன்னா, ஹெபால் இருக்குது பெங்களூரில் மோஸ்ட். அது டிராஃபிக் ஜாம் பிளேஸ் அது இல்லை, அது கூட டின் ஃபேக்ட்ரி அதெல்லாம் இருக்குங்க. ஆனாலும் இது ஒரு மாதிரி ஹெபால்ன்ற இடம் ஃபுல் ஜாம் ஆகிடும். எதுவுமே பண்ண முடியாது, மூவே ஆகாது. அந்த சைடு போனேன்னா பக்கம் நான் ஆஃபீஸ்க்கு லேட்டாக தான் போவேன். எனிவேஸ் நான் இப்போ லேட் தான், 10 o'clock இருக்க வேண்டியது. நான் இட் இஸ் அரௌண்ட் 9:45 now. அது ராங் டைம் கைஸ். அது இது பார்க்காதீங்க, இது ராங் டைமு. டைமர் செட் பண்ணோம். அது பண்ணோன்னு நினைக்கிறேன். எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரே ஓட்டை பஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ என் வாய்ஸ் இப்போ க்ளீனாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மாஸ்க் போடாத ஓட்டிங்கிறேன். எனக்கே அன்கம்ஃபர்டபுள் ஆகுது. பட் யூ ஹேவ் டு கெட் யூஸ் டு இட். எதுனா ஒன்று பண்ணோம் நான் இல்லைங்களா. என்ன பண்ணிட்டேன், ஒரு நைட் எழுந்து போயிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்து இது ரொம்ப வீட்டில் ரொம்ப சூடாகிடுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன், வாப்பா சரி கோல்டு வாட்டர் குடிக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு தூக்கக்கடலை ஏஞ்சி போயிட்டு ஃப்ரிட்ஜில் இந்த ஃபுல் கோல்டு வாட்டரை எடுத்து குடிச்சிட்டுக்கிறேன். தொண்டை போயிடுச்சு, தொண்டை சேர்த்து போச்சு. என்ன பண்ணுறது, ஒரு பண்ணுற தப்பால் ஒரு வாரமாக அவசரப்பட்டுங்கிறேன் நான். இது சரியாக மாட்டேது. காஃபி சிரப் குச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. வீக்ஸு டெய்லி போட்டு தைலத்தை படுக்கிறேன். அதனால் எதாக மாட்டேது. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணுன்னா தைலத்தை தான் முழுகணும். ஐயோ ஐயோ சோளமுத்தா. உங்களுக்கு வியூ எதுனா கரெக்டாக இல்லைன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஐ கேன் சேஞ்ச் மை கேமரா ஆங்கிள். இது எனக்கு புது ஸ்கைஸ், இதெல்லாம் எனக்கு பார்க்கப்பட்டதில்லை. நானும் இப்போ தான் கோப்ரோலாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இவன் ஐம் நாட் ஷுர் ஹவ் இட் ஒர்க் அவுட். எல்லாமே பார்த்து தான் பண்ணிக்கிறேன். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி எந்த செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்து உங்களாம் பண்ணிங்கிற நல்லா நடத்தா எதாவது மன்னிச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ணி forgot to say ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.
ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை டப்புன்னு தட்டி விட்டு போங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். அண்ட் என் லெவல் பெஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க கைஸ், ஸோ தட் ஐ கேன் கிவ் யூ எவ்ரிடே வீடியோஸ். பார்க்கலாம் என்னென்ன எடுக்குதுன்னு. சேஞ்ச் ஆகி வருது. ஐய் யாரா அதுடே அப்பா காலங்காத்தாலே வா. சரி இது எனக்கு காலங்காத்தால கைஸ், 10 மணி ஆக போதில்ல. சரி இப்போ நான் 10 நிமிஷம் மேபி ஐ விஷ் ஆஃபீஸ் சீக்கிரம் ஷிஃப்ட் பண்ணுவாங்கன்னு. பிகாஸ் அப்போ இந்திரா நகருக்கு போயிடுவாங்க ஷிஃப்ட் மை ஆஃபீஸ். இப்போ நான் இருக்கிறது கம்மனள்ளி விட்டேன்னா இந்திரா நகர் தான் நெக்ஸ்ட்டு. அவங்க ஆஃபீஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும், சாரி நியூட்ரலில் போட்ட பேசினேன். ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, லைக் அது கோ டு இந்திரா நகரில் சார் அட்லீஸ்ட் ½ an hour ஆஃப் கேப் டு ட்ராவல் பண்ணதுக்கு ஒரு ½ an hour இருக்கும். ஸோ பண்ணலாமே. பெண்கள் மேலே மையல் உண்டு, நான் பித்தம் கொண்டது ஒன்று மட்டும், மற்ற பார்வை பார்க்கும்போது என் முதுகு தொண்டின் மின்னல் வெற்றும். நம்ம ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி போனால் தான் போய் சேருவாங்க. இதில் நான் ஆன் டைம் கூட போய் சேர மாட்டேன். அதில் கூட லேட்டாக தான் போவேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாகவே ஆகும். பட் என்ன பண்ணுறது, கான் ஹெல்ப் இட். அதுக்கு நான் ஸ்பீடெல்லாம் ஓட்டின்னு போக மாட்டேன். ஆஃபீஸ் லேட்டான பரவாயில்லன்னு சொல்லிட்டு சும்மா உயிர் முக்கியம். பிரியாணி பழங்காத்தாலேவா சாப்பிட்லாம். எப்போ ஒரு டைம் சாப்பிட்லாம். டெய்லி சாப்பிட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஜிடி லவ் இட். ஆக்சுவலி இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜிடி தான் எடுக்க வேண்டியது. ஹேட் அ பிளான் ஆஃப் டேக்கிங் ஜிடி. அப்புறமா யூஸ்வலாக பிளான் பண்ணிக்கிறது நான் vlog அது இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான். அண்ட் ஐ லவ் திஸ் பைக். ஃபார் மை ஹைட் இட் இஸ் கம்ஃபர்டபுள். ஏன்னா லைக் எப்படி சொல்லுது, நான் நல்லா 150 செக்மெண்ட் பைக்ஸ் ஓட்டினேன் இந்த காலகட்டத்தில். இது எனக்கு அப்கிரேட் தான். ஸோ பெட்டர், அது கூட இது பெட்டர். நான்லாம் 150 தான், நான் லாஸ்ட் 150 தான். எல்லா வண்டியும் 150 தான் ஓட்டிக்கிருக்கு. யூஸ்வலாக நான் ரோட் ட்ராவலிங் ஆஃபீஸ் தான் மேஜராக பண்ணது. ஆஃபீஸ் வண்டி தான். டெய்லியில் எனக்கு 1 டே ஆஃப். எல்லாருக்குமே 2 days ஆஃப்னா ஹேவ் ஒன்லி 1 day ஆஃப். அதுதான் ப்ராப்ளம். அதான் நான் லீவ் கீவ் வச்சிட்டேன்னா மை கேட் ஆஃபீஸில் சைக் பண்ணி விட்ருவாங்க என்ன. சைக் ஓ ஜாப் இருக்குது கூற முடியாது. ஜெயிச்சோ ரோட் ப்ளேஸ். நான் டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு தான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ இது தாண்டி வந்துட்டேன். டிராஃபிக் ஜாம் ஒரு வழியாக. அந்த ரோடு கூட இந்த ரோடு ஃபஸ்ட்டு கைசி. அப்பா ரோடு நல்லா தான் இருக்குது, ஆனால் வர வண்டிங்க தான் பிரச்சனையே. என்ன பிரச்சனைனா, இப்போ இவ்வளோ வைடாக இருக்குங்களா ரோடு. இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் லாரி கீரி என்ன எடுத்துன்னு வந்தாலும் லைக் தெர் இஸ் அ கேப் டு கோ அண்ட் கம். அந்த மாதிரி இருக்குது கேப்பு. நாங்கள் காமிக்கிறேன். இப்போது ஒரு ரயில்வே ட்ராக் வரும். அந்த ரயில்வே ட்ராக்குள்ளேயே ஒரு ட்ரக்கு வந்துச்சுன்னா அப்பா நான் கிட்ட போய் காமிக்கிறேன். இது தான் ரோடு. இந்த ரோட்டில் ஒரு பெரிய ட்ரக்கை எடுத்துன்னு நிற்க வச்சுருவானுங்க. முன்னாடியே போக முடியாது, பின்னாலே வர முடியாது, பிளாக் ஆகிடும். அந்த ட்ரக்கு இந்த வழியில் வருத்தோடாங்க. இந்த மாதிரி இது கூட இன்னும் பெருசாக இருக்கும் கைஸ். ஏதோ ஒரு லாரி, அது லாரி பேர் தெரில. இந்த ரோட்டில் வந்து இந்த தொழுன் ரோட்டில் ஜாம் பண்ணி விட்ருவானுங்க. இவ்வளோ தான் இருக்குது ரோடு. இதில் ஜாம் ஃபுல்லாக ஒரு ரோதனை எங்களுது. இன்றைக்கி ஏன்னா ஃப்ரீயாகுது. எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமெல்லாம் இல்லை. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்கல. ஃபர்ஸ்ட் லாக்டவுனில் வேணுன்னா ஜாப்லெஸ்ஸாக உக்காந்துருந்தேன். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆமாம், ஃபஸ்ட்டு இது என்னது ஃபஸ்ட் லாக்டவுன் ஆச்சு இல்லைங்களா. நான் என்னென்னா ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு லைக்
ஒர்க்கு ஃபஸ்ட்டு இந்த மந்த் ஏன்னா இந்த இயர் விட்டேன் நான் பழைய கம்பெனி 2019 நினைக்கிறேன். 2020 தானே லாக்டவுன் வந்துச்சு. ஆமாம், 2019 வேலை விட்டேன். மந்த் ஆஃப் செப்டம்பர் செப்டம்பர். ஒரு ஆட்டிடியூடில் இருந்தேன். எனக்கு அது ஆல்ரெடி பிளான்ஸ் இருந்துச்சு. லைக் ஐ ஹேட் டு கோ டு கோவா ட்ரிப்புக்கு இப்போ போயிட்டு கம் அண்ட் ஜாயின் சம் கம்பெனி, குட் கம்பெனின்னு நினச்சி வந்த கோவாலாம் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய்ட் அவர் செல்ஸ் அண்ட் வி கேம் பேக். வந்துட்ட பேக்கு ஒரு பெரிய குட்டு தூக்கி போட்டாங்க. வந்து என்னாச்சு, இந்த மந்த் ஆஃப் 2019 டிசம்பர்லாம் இந்த கொரோனாங்கிறவங்களாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாட் இன் ஹியர், ஃப்ரம் சைனா. அங்கே ஸ்டார்ட் ஆன பக்கம் என்னாச்சு, ஸ்லோலி இங்கே ஜாப் ஆஃபர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு அதுக்குள்ளேயே வேலை கிடைக்கல. நான் நவம்பர் டிசம்பரில் ஜாயின் ஆகலாம் தான் பிளான் இருந்து. ஒரு 3 months ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒர்க்கிங் லாட்டில். ஸோ ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுது. அது என்ன எடுத்தோ 8 மாதம் என்னை வீட்டில் உட்கார வச்சு எடுத்தோம். ஒரு அவஸ்தைப்பட்ட ஐயோயோ அப்பா, அந்த ஒரு வேலை கிடைக்கிறதுக்குள்ளேயோ நான் பட்ட அவஸ்தை. அதுக்கு தான் டிசைட் பண்ணிட்டேன், வாட் எவர் இட் இஸ், வேலை எடுத்து விடக்கூடாது. இது பேஷன்னு சொல்லலாம், லவ் டு ட்ராவல்னு சொல்லலாம், அப்படி சொல்லலாம். இதெல்லாம் என் சொந்த காசில் வாங்கின பைக் கைஸ். ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ பேஷன் ஃபார் மீ. இது ரோட்டில் வந்த வண்டி உஷாராக வாங்க. HRPR லேஅவுட் மெயின் ரோட். இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா உஷாராக வாங்க. பேஜான் காப்ஸுங்க இருக்கிறாங்க, சும்மா போட்ட பிடிச்சிக்கிறாங்க. பி கேர்ஃபுல். இந்த விலாக் என்னத்துக்கு அப்லோட் பண்ணுறேன், ஜஸ்ட் டு ரீஃப்ரெஷ் யுவர் மைண்ட். பார்க்கலாம் எவ்வளோ வியூஸ் போகுது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு தாங்க. பிகாஸ் இந்த சண்டே பிளான் பண்ணிக்கிறேன். ஐம் நாட் ஷுர் வேர் ஆம் ஐ கோயிங். சும்மா சொல்லிக்கிறாங்க இங்கே போகலாம் அங்கே போகலான்னு. பட் பார்க்கலாம் அவங்க எப்படி மைண்ட் செட்டோ அப்படி. பட் நான் எங்கன்னா போவேன், ஃபார் ஷுர் எங்கன்னா போவேன். பட் ஃபார் ஷுர் எங்கன்னா போவேன். பட் வில் சி வாட் வில் ஹேப்பன். ஐயா இந்த சைடு போகிறதா அந்த சைடு போகிறதா வந்துட்டு யோசிக்கிறேன். சூப்பர். பயங்கர பாசிங்களாம் எங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் பெங்களூர் கிளைமேட் வந்து புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேது. வா வெயில் அடிக்குது, வேக்காடுது, சடனாக குளிடுது. அடேங்கப்பா சாமி, புரிஞ்சிக்கவே முடியலப்பா. மைண்ட் ஆஃப் தி வீடியோ ஹியர் guys. I guess you know the drill. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை டாப்புன்னு அடிக்க அது இதாகிடும். அஷ்டு போயிடுங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் நியூ பிளாகை எதனா கரெக்ஷன் பண்ணணும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ I'll work on it. Have a safe day and a happy day. Bye bye. See you soon.